வவுச்சர் டைப் மாஸ்டரில் பில் டிசைன் பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த சேல்ஸ் அப்படிங்கிற இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பில் டிசைன் நேம் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் பில் பீஸ் கிராஸ் நெட். இது இந்த ஃபஸ்ட்டு காலம் இது நீங்களாக கொடுக்கறது தான். நீங்களே எப்போ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். இது ஒன்லி டிஸ்பிளேக்காக மட்டும்தான். இது எங்கே வரும் அப்படின்னா, இந்த நேம் எல்லாமே வவுச்சர் பார்க்கும்போது அந்த பில் கிளிக் பண்ணும்போது வரும். அங்கே இருக்கிற நேம்ஸ் எல்லாமே இங்கே வரும். இங்கே இருக்கிற ஒரிஜினல் காப்பியாக டூப்ளிகேட் காப்பியான்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இது பில் காப் மாஸ்டர்லேருந்து வரும். இப்போது இதில் சேல்ஸில் நிறையா பில் ஆட் பண்ணியிருக்கு, நிறைய பில் டிசைன் ஆட் பண்ணியிருக்கு. இதுவே லேபர் பில்லில் 3 டிசைன் தான் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிறதுனால லேபர் பில்லுக்கு போனீங்கன்னா இங்கே 3 தான் வரும். அது நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 3 தான் இருக்குது. இதில் ஒன்றா பார்க்கலாங்க. பில் டிசைன் நேம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற பேர். பில் டிசைன் ஃபைல் அப்படிங்கிறது நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரிப்போர்ட்டு வவுச்சர் கிராஸ் ஸ்டோன் நெட்டு, அதாவது கிராஸ் வெயிட்டு, ஸ்டோன் வெயிட்டு, நெட் வெயிட்டு, இதுவெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் அங்கே வர்ற மாதிரி பண்ணியிருக்கு. வவுச்சர் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹால்மார்க் லெட்டர் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிசைன் வவுச்சர் நெட் அப்படின்னா நெட் வெயிட் மட்டும்தான் இருக்கும். அது என்ன பர்பஸ்க்குன்னா, ஒரு வேளை நீங்கள் பூலியன் பில் கொடுக்குறீங்கன்னா அதில் கிராஸ் வெயிட்டு, பீஸ் இதெல்லாம் வராது, தேவைப்படாது. அதனால் அப்படியே டிசைன் பண்ணி வச்சுருக்கு. வவுச்சர் பீஸஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஹால்மார்க் பில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வெயிட்டே வராது. அப்போ பீஸ் மட்டும் இருந்தால் போதும். பீஸு, நெட் ரேட்டு, அமௌண்ட் இவ்வளோ தான் தேவைப்படும். அதனால் அப்படி ஒரு டிசைன் இருக்குது. அடுத்து பீஸு, கிராஸ் வெயிட், நெட் வெயிட்டு, இப்படி ஒரு டிசைன் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் இங்கே என்ட்ரி போட்டு வச்சுருக்கனால இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலும் மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டுட்ருக்கேன். இந்த வவுச்சர் பீசஸ் அப்படிங்கிற நேரம் மட்டும் டைட்டில் ஹால்மார்க் பில் அப்படின்னு போட்டிருக்கு, இங்கே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறதா நீங்கள் என்ன வேணால் அடிச்சுக்கலாம். இந்த டெக்ளரேஷன், ஃபுட்டர் நோட்டு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் மாற்ற முடியாத என்னென்னா இந்த பில் டிசைன் ஃபைல் அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா இது நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்க ஃபைல் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. நாங்கள் டிசைன் பண்ணுறதை இங்கே செலக்ட் மட்டும் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் லெட்டருக்கு நேராக ஃபுட்டர் நோட்டில் எதுவும் டைப் படிக்கலாம். அதனால் அந்த இடம் காலியாக வரும். இதை பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த பில் ஒவ்வொன்றிலையும் போய் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஏபிசி ஜுவல்ஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பில் பீஸ் கிராஸ் நெட் நாங்கள் கொடுத்துருந்தேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீசஸ், கிராஸ் வெயிட், நெட் வெயிட்னு வருது. அதே மாதிரி டைட்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ்னு வந்துருக்கு. அதான் நம்ம அங்கே கொடுத்தது தான். இந்த டிசைனில் வருது. டெக்ளரேஷனில் போட்டது இங்கே வருது. இதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஃபுட்டர் நோட்டில் என்ன போட்டிங்களோ அது வருது. இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பில் கிராஸ் ஸ்டோன் நெட், இதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பில்லு போட்டுட்டு இது சேவ் ஆகாது. நீங்கள் பில்லு போட்டு சேவ் பண்ணிவிட்டு டிசைன் எந்த டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது சேவல் ஆகாது. எப்போ வேணாலும் ஒரே பில்லுக்கு நீங்கள் இந்த ஸ்டைலையும் பிரிண்ட் எடுக்கலாம், அந்த ஸ்டைலையும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட்டு, ஸ்டோன் வெயிட்டு, நெட் வெயிட் வந்துருக்கு. மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே வவுச்சர் டைப் மாஸ் என்ன போடுறீங்களோ அதான் வந்திருக்கு. அங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டு அதனால் அது இங்கே வந்திருக்கு. அடுத்தது ஹால்மார்க் பில்னு போட்டிருந்தோம். அதில் என்ன பண்ணியிருந்தோன்னா டைட்டில் ஹால்மார்க் பில்லை போட்டிருந்தோம். சூஸ் பண்ணது இந்த வவுச்சர் பீசஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் அது பீஸ் மட்டும்தான் வரும். இது ஆக்சுவலாக 10x10 2000 வராது. ஆனால் ஏன் அப்படின்னா இது பில்லே வேறு. இது ஆக்சுவலாக இந்த இதுக்கு இது எடுக்கக்கூடாது. நான் அதுக்குன்னே பில்லு வேறு பில் போட்டு அதை காட்டுறேன். இல்லை புதுசு ஒரு பில்லு போட்டுக்கலாம். இங்கே ஹால்மார்க் சார்ஜ்னு போட்டுக்கிறேன். பீஸ் 10ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ரேட்டில் 50 ரூபா அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஐட்டம் மாஸ்டரில் ஒன்று பார்த்துருப்போம். அமௌண்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது பீஸ் பேஸ் பண்ணி வரணுமா, நெட் வெயிட் பேஸ் பண்ணி வரணுமான்னு.
அதில் வந்து ஹால்மார்க் சார்ஜுக்கு பீஸ் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போட்டிருந்ததுனால இங்கே ரேட் இன்ட்டு பீசஸ்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் நெட் வெயிட்லேயோ கிராஸ் வெயிட் எதாவது அடித்தாலும் அதை எடுத்துக்காது. இந்த 500 போயிருக்காது, 10 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஹால்மார்க் சார்ஜ் வந்து ஒரு பீஸ் 50 ரூபா அப்படின்னா இங்கே பீஸ் 10ன்னு போட்டு இதை வேணால் ஒரு 200 போட்டுக்கலாம். 200 × 50 10,000 ரூபா வந்துருக்கு. டேக்ஸ் பர்சன்ட் 18% வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து ஹால்மார்க் பில் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும், குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட்டு. இப்போ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா கிராஸ் வெயிட் நெட் வெயிட் எல்லாம் இந்த இதில் ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த டிசைனை சூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த காலம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி டைட்டில் ஹால்மார்க் பில் அப்படின்னு போட்டிருந்தோம். நீங்கள் வந்து ஒரு இல்லை இதுக்கு ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் வேணும்னா அங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ்னு டைப் அடிச்சுக்கோங்க. இன்னொரு டிசைன் வந்து ஹால்மார்க் லெட்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது அவங்களே ஹால்மார்க் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் அங்கே எடிட் பண்ணிக்கலாம். வவுச்சர் டைப் மாஸ்டரில் போயிட்டு இந்த டைட்டில் அப்புறம் இந்த கண்டென்ட்டு இதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பில் போடுறேன், ஒன்லி பூலியன் பில் மாதிரி போடுறேன். அதுக்கு எப்படி வரும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து கிராஸ் வெயிட்டில் 200 ஒரு ஸ்டோன் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பூலியன் நான் நினச்சிக்கோங்க. இது இந்த ஐட்டம் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோனு கிராஸ்னுலாம் தேவையில்லை. இதை பிரிண்ட் எடுக்கும்போது பில் பீஸ் கிராஸ் நெட்னு எடுத்திங்கன்னா அந்த காலமெல்லாம் காலியாக தான் இருக்கும். பீஸ் காலியாக தான் இருக்குது. இது கிராஸ் வெயிட் நமக்கு தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பூலியன் பில் அப்படின்னா அங்கே ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அதில் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வெயிட்டு மட்டும் தான் வரும். வெயிட்டு ரேட்டு அமௌண்ட்டு இது மட்டும் வரும். அப்போ பில் டிசைன் அப்படின்றது வந்து 2-3 டிசைன் போட்டு வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைட்டில் ஃபுட்டர் நோட்டு ஹெட்டர் நோட்டு இந்த டிக்ளரேஷன் இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அப்புறம் பில் நம்பர் ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மாற்றுறது தான் அந்த வவுச்சர் டைப் மாஸ்டர்.